நடப்பு ஐபிஎல் தொடரில் சாம்பியன் யார் என்பதை தீர்மானிக்கும் இறுதி ஆட்டத்தில் நாளை பெங்களூரு பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை மேற்கொள்கின்றன. அகமதாபாத்தில் மழை காரணமாக 2.5 மணி நேரம் தாமதமாக தொடங்கிய இரண்டாவது தகுதிச் சுற்று போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட்டிங்கை தொடங்கிய மும்பை அணியில் ரோஹித் சர்மா 8 ரன்னில் வெளியேறினார். ஜானி பேர்ஸ்டோ 38 ரன்களும், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் தலா 44 ரன்களும் சேர்த்தனர். இறுதி கட்டத்தில் நமந்திர் 37 ரன்கள் சேர்க்க 20 ஓவர்களில் மும்பை அணி 6 விக்கெட்டுக்கு 203 ரன்கள் குவித்தது. கடின இலக்கை நோக்கி பின்னர் பேட் செய்த பஞ்சாப் அணியில் தொடக்க வீரர்கள் பிரப்சிம்ரன் சிங் 6 ரன்னில் ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து பிரியன் ஷாரியா 20 ரன்னிலும், ஜோஷ் இங்கிலீஷ் 38 ரன்னிலும் விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். 72 ரன்களை சேர்ப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து சற்றே தடுமாறிய பஞ்சாப் அணியை கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், நெஹல் வதேரா இணை பொறுப்புடன் விளையாடி சரிவில் இருந்து மீட்டனர். சிறப்பாக பேட் செய்த நெஹல் வதேரா 48 ரன்னில் வெளியேறினாலும் மறுமுனையில் ஸ்ரேயாஸ் ஐயர் சிக்ஸர் மழை பொழிந்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ஸ்ரேயாஸ் 8 சிக்ஸர்கள் 5 பவுண்டரிகளுடன் 47 பந்துகளில் 81 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் 19 ஓவர்களில் இலக்கை எட்டிய பஞ்சாப் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நடப்பு ஐபிஎல் தொடரில் சாம்பியன் யார் என்பதை தீர்மானிக்கும் இறுதி ஆட்டத்தில் நாளை பெங்களூரு பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.